முக்கியமான வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாவேகா தரப்பிலிருந்து காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் கடமையிலிருந்து தவறிவிட்டார்கள், சரிவர பாதுகாப்பு வழங்கவில்லை, கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஒருவேளை நிகழ்ச்சியை ரத்து செய்ய எங்களுக்கு சொல்லியிருந்தால் நாங்கள் நிகழ்ச்சியை ரத்து செய்திருப்போம் என்றெல்லாம் அவர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அரசு தரப்பிலிருந்தும் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பை வழங்கியிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய தொண்டர்களை தாவேகா தான் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது என்பதாக வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீதிபதி அவருடைய பார்வை என்னவாக இருக்கிறது, என்ன உத்தரவினை பிறப்பிப்பார் என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபுவும் இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இப்போ நீதிமன்ற வாயில் முன்பாக இணைந்திருக்கிறீங்க, நீங்க என்னென்ன வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டது என்பதை பிரசன்னா சொல்ல கேட்டோம். இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், டேக்அவே என்னவாக இருக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல? நிச்சயமாக இந்த கரூர் துயரச் சம்பவத்தில் முன்ஜாமீன் கேட்டு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போல துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், இந்த இருவருடைய முன்ஜாமீன் மனுக்களுமே நீதிபதி ஜோதிராமன் மிக வேகமாக விசாரித்து வருகிறார் என்று சொல்லலாம். முதல் கட்டமாக தமிழக வெற்றிக்கழக தரப்பு வழக்கறிஞர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை, வாதங்களை எடுத்து வைத்து வருகிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் தமிழக வெற்றிக்கழகம் தரப்பு சொல்லக்கூடிய காரணங்கள், இந்த கூட்டத்தை மேலாண்மை செய்யக்கூடியது காவல்துறை மட்டும்தான், காவல்துறையால் மட்டும்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்க முடியும், நாங்கள் அந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியவில்லை, இந்த பிரச்சனையை காவல்துறையை கையாண்டிருக்க வேண்டும், ஆனால் காவல்துறை முழுவதும் தவறிவிட்டது, அந்த பொறுப்பிலிருந்து தவறிவிட்டது என்கிற வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போதுதான் அரசு தரப்பு குறுக்கிட்டு பல்வேறு விதமான வாதங்களை நீதிபதியிடம் எடுத்து வைத்தார்கள். இரவு சரியாக 7 மணிக்குத்தான் விஜய் பரப்புரை நடைபெறக்கூடிய கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு வந்தார். அவர் வந்தபோது அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்தது. அந்த நேரத்தில் தொண்டர்களை கட்டுப்படுத்த தமிழக வெற்றி கழகத்தினரால் தான் முடியும், எங்களால் அதை செய்திருக்க முடியாது என்கிற ஒரு மிக முக்கியமான வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் அரசு மீதும் காவல்துறை மீதும் அடிப்படை ஆதாரமற்ற, ஆவணங்கள் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள், அதை ஒருபோதும் எங்களால் ஏற்க முடியாது என அரசு தரப்பு ஒரு காட்டமான பதிலை தாவேகாவுக்கு தெரிவித்தது. இந்த நிலையில்தான் நீதிபதியும் கூட மிக முக்கியமாக 2 கருத்துக்களை கேட்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்ததற்கு அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களைத்தான் நாம் குற்றம் சொல்ல முடியும் என்கிற ரீதியில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதன் பிறகாக இந்த இடத்திற்கு காவல்துறை எந்த அடிப்படையில் அனுமதி கொடுத்தது, அங்கு நிகழ்ந்த சம்பவம் என்ன, 41 பேரின் உயிரிழப்புகளுக்கு போதுமான ஆவணங்களை இந்த நீதிமன்றத்தில் அரசு தரப்பு சமர்ப்பிக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் ஏற்கனவே மனுதாரர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் மீது இட்டுக்கட்டி இது போன்ற குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களை கைது செய்தால் அவர்களுடைய கௌரவம் பாதிக்கும் என்றெல்லாம் கூட அவர்களுடைய மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக மனுதாரர்கள் தரப்பிலும் அரசு தரப்பிலும் பல்வேறு விதமான வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக ஏற்கனவே அவர்கள் சொல்லியிருந்த போது காவல்துறை தரப்பில் எங்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என மனுதாரர் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அரசு தரப்பில் அடிப்படை ஆதாரங்கள் அவர்கள் எதுவும் சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது ஒரு சாதாரண பிரிவின் கீழ்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மேலும் முன்ஜாமீன் வழக்கு தான் இது. இந்த வழக்கை பொறுத்தமட்டில் முக்கிய நபராக பார்க்கப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் புதுச்சேரியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அதனால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான அவருடைய வழக்கை சிறப்பு அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என்று அரசு தரப்பு கேட்டுக்கொண்டது. இருப்பினும் அது தொடர்பான உத்தரவுகள் எதையும் நீதிபதி பிறப்பிக்கவில்லை. இருப்பினும் அந்த இடத்தில் பரப்புரை நடந்ததற்கான காரணங்களையும் காவல்துறை அனுமதி கேட்டதற்கான காரணங்களையும் நீதிபதி தொடர்ச்சியாக கேட்டறிந்து வருகிறார். காவல்துறையை பொறுத்தமட்டில் முழுக்க இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தவறு. அதே போல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சரியாக 12 மணிக்கு வருவார் என அவர்களுடைய சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் 7 மணிக்கு தான் வந்தார் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் நீதிபதியும் கூட அதற்கான கேள்விகளை எழுப்பியிருந்தார்.
அவர் 12 மணிக்கு வருவார் என்றால் நீங்கள் 3 முதல் 10 மணி வரை எதற்காக அனுமதி கொடுத்தீர்கள் என்ற மிக முக்கியமான கேள்வியை நீதிபதி ஜோதிராமன் எழுப்பியிருந்தார். அதே போல மனுதாரர் தரப்பில் இன்னும் சில மிக முக்கியமான விஷயங்களை கூட வாதங்களாக எடுத்து வைத்திருந்தார்கள். இவ்வளவு குறுகலான இடம் என தெரிந்தும் காவல்துறை எங்களுக்கு ஏன் அனுமதி கொடுத்தது? மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஏன் அந்த கூட்டத்தை காவல்துறையினர் நினைத்திருந்தால் ரத்து செய்திருக்கலாமே. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது வைக்கும் போது காவல்துறை முன்கூட்டியே இந்த நிகழ்வுக்கான அனுமதியை ரத்து செய்திருக்கலாம், இந்த இடத்தை கொடுக்காமலேயே இருந்திருக்கலாமே. ஆனால் அனைத்து அனுமதியும் காவல்துறை மற்றும் இன்னும் பல துறைகள் கொடுத்த பின்பு தங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்வது சரியல்ல என்கிற ரீதியில் தமிழக வெற்றி கழக தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த வாதங்களை எடுத்து வைத்தார்கள். தற்போது அரசு தரப்பும் கூட தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பதிலளிக்கும் வகையில் நீதிபதியிடம் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் நீதிபதி மிக முக்கியமாக 2 விடயங்களைத்தான் கூறியிருக்கிறார். இந்த வழக்கை நான் வெறும் முன்ஜாமீன் வழக்காக பார்க்கவில்லை, உயிரிழந்த 41 ஒரு நொடி நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். பொதுச்செயலர் ஆனந்த் முன்ஜாமீன் மனு மீதான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டன. நமது செய்தியாளர்கள் அதனை வழங்க கேட்டோம். தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா பொதுச்செயலர் ஆனந்த் முன்ஜாமீன் மனு மீதான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.